எப்படி அமைதி இருக்கும்? ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், இங்கே யார் அமைதிக்கான அறிவுரையை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசு பெறுகின்றது. நேரு கூட அறிவுரை கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனாலும் கூட அமைதி என்பது ஏற்பட்டு விடவில்லை. ஆகையினால் தந்தை சொல்கின்றார், இங்கோ அமைதி என்பது இருக்காது. இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. அங்கேதான் சுகம், அமைதி மற்றும் செல்வம் அனைத்தும் இருந்தது என்று தந்தை சொல்கின்றார். ஆகையினால் நாம் இப்பொழுது அங்கே செல்லவிருக்கின்றோம். அங்கே அனைவரும் சுகமாகவும் சாந்தியாகவும் மற்றும் செல்வ செழிப்போடும் இருப்பார்கள். எப்படி பிரஜைகளோ அப்படி ராஜாக்களாக இருக்கின்றார்கள். எப்படி ராஜாக்களோ அப்படியே பிரஜைகளாகவும் இருப்பார்கள். அனைவருக்கும் அது சுகமான, அமைதியான, செல்வ செழிப்பான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட உலகத்தை தந்தை ஒருவரே வந்து இப்பொழுது ஸ்தாபனை செய்கின்றார். தந்தை என்பது யார்? அவர் படைப்பவராக இருக்கின்றார். அவர் பதீத பாவனராக இருக்கின்றார். அவர் நம்மை பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக்குகின்றார். அவர்தான் இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானத்தை கூறுகின்றார். ஆகையால் தந்தை இப்பொழுது மீண்டும் வந்து அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆகப் போகின்றது. இப்பொழுதோ துக்கமான உலகமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் மிகவும் துக்கம் அடைந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். எப்படி புது அதாவது வெளிநாட்டவர்கள் வரும்போது சொல்கின்றார்கள், எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கு சென்றடைந்து விடுவோம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அதே போல நாம் கூட ஒரு நினைவு யாத்திரையில் தான் இருக்கின்றோம். இதன் மூலமாகத்தான் அமைதி, சுகம் மற்றும் செல்வ செழிப்பான சொர்க்கம் ஏற்பட போகின்றது. அதாவது நாங்கள் இருப்பது ஆன்மீக யாத்திரை, ஸ்தூலமான யாத்திரை கிடையாது. இப்பொழுது குழந்தைகள் நாம் புரிந்துள்ளோம். அதாவது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றது. அந்த சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. சொர்க்கத்தில் நாம் செல்லவிருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றது என்று நாம் குழந்தைகள் புரிந்துள்ளோம். ஆகையால் அங்கேதான் அனைத்தும் கிடைக்கும். ஓம் சாந்தி.